Kutty Jofina Computer Knowledge. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா Microsoft Excel ல இப்போ இங்க டிஸ்ப்ளே பண்ணிருக்க ஃப்ரூட் ஐட்டம்ஸ் ஜனவரி மந்த் ஃபெப்ரவரி மந்த் மார்ச் மந்த்லாம் வந்து என்னென்ன சேல்ஸ் ஆச்சுன்றது தனித்தனியாக வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ப்ராப்பராக வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நியூவாக வந்து ஒரு ஒர்க் புக் க்ரியேட் பண்ணி தான் வந்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நியூவாக ஒரு ஒர்க் புக் வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. மேலே இருக்க நியூ கமாண்டுன்ற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணாவே எனக்கு வந்து நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிடும். பட் என்ன ஒரு விஷயம்னா நியூ கமாண்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கேன். அதனால் வந்து நான் இதை கிளிக் பண்ணோடனே வந்து எனக்கு நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதே வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வைக்கல அப்படின்னும் போது இதை வந்து நியூ கமாண்டை வந்து எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஆட் பண்ணி வச்சுருக்க நியூ கமாண்டை வந்து கிளிக் பண்ணோன்னே நியூ ஒர்க் புக் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ அந்த நியூ கமாண்டு பக்கத்தில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிள் வந்து இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து நியூ கமாண்ட் ஆப்ஷன் வந்து அங்கே இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே வந்து டிக் மார்க் சிம்பிள் வந்து வரும். இப்போ நமக்கு நியூ கமாண்ட் வந்து ஆட் ஆகிடும். அப்படியே உங்களுக்கு வந்து நியூ கமாண்ட் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னும் போது அதே ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து மோர் கமாண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மோர் கமாண்ட்ஸை வந்து கிளிக் பண்ணோடனே அங்கே எக்ஸல் ஆப்ஷன்ஸ்ன்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபஸ்ட்டு பாக்ஸில் குயிக் ஆக்சஸ் டூல்பாருன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு எல்லா கமெண்ட்ஸும் வந்து அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதை அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கீழே வந்து நியூன்ற ஆப்ஷன் வந்து அங்கே வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே குக்கி ஆகிற பாக்ஸஸில் வந்து ஆடுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தேர்ட் பாக்ஸில் வந்து இப்போ நியூ கமாண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. கீழே ஓகேன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல்பார்லேயே பார்த்தீங்கன்னா அந்த நியூ கமாண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கிளிக்கில் நியூவாக ஒர்க் புக் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதோட நியூ கமாண்டை வந்து எப்படி வந்து ஆட் பண்ணுறது, குயிக் ஆக்சஸ் டூல்பாரில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தாச்சு. இது மாத்திரம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் MS வேர்டு, எக்ஸலு, இதோட ஷார்ட்கட் கீஸு, ட்ரிக்ஸ் டிப்ஸு, மொபைலில் வந்து MS வேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோஸோட ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அங்கே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.